வெல்கம் டு தமிழ் ஆடியோ ஸ்டோரி சேனல். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ரோஷினி ஒரு வழியாக அந்த நோட்ஸை தேடி எடுத்தாள். அதை பார்த்தவளுக்கு அப்பாடா என்று இருந்தது. ஞாபக மருதியால கை மாத்தி எங்கேயோ வச்சுட்டேன். அதுக்கு எவ்வளவு தேட வேண்டியதா இருக்கு. அவள் புலம்பிக் கொண்டே பக்கங்களை புரட்ட ஆரம்பித்தாள். இது ட்ரை பண்ணியாச்சு, ஒர்க் அவுட் ஆகல. இதுவும் ட்ரை பண்ணியாச்சு, ஃப்ளாப் ஆயிடுச்சு. அவள் முன்பு முயற்சி செய்து ஃப்ளாப் ஆன பிளான்களின் பக்கங்களை திருப்பியவள் புதிய பிளான்களை பார்க்க ஆரம்பித்தாள். எல்லாமே அவளுக்கு கடினமானதாகத்தான் தெரிந்தது. இந்த சூழ்நிலைக்கு ஏற்றவாறு அங்கு ஒன்று கூட இல்லை. என்ன பிளான் போட்டு கொடுத்திருக்கா? எல்லாமே கஷ்டமா இருக்கு. இதுக்கு ஆபீஸ் பிளானே ஈஸியா இருக்கும் போல இருக்கு. அவள் புரட்டிய பக்கங்களையே மீண்டும் புரட்டி பார்த்தாள். இந்த சூழ்நிலைக்கு ஏற்றவாறு அதில் ஒன்று கூட தேரவில்லை. ஆரி, இருந்தாலும் நீங்க எனக்கு இவ்ளோ டஃப்பான ஒர்க்கெல்லாம் கொடுக்க கூடாது. நீங்களே சொல்லிட்டா நான் இவ்ளோ கஷ்டப்பட வேண்டிய அவசியமே இல்லைல்ல. என்ன அப்படி தாங்குறீங்க. ஆனா ஏன்? அவள் தன் மனதிற்குள் பேசிக் கொண்டிருக்க மாலை நேர இதமான தென்றலை போல் அவளது மனதை வருடியது. அவனை பற்றிய சிந்தனைகள் அடுக்கடுக்காக அவள் மனதில் வந்து குவிய அவளது இதழ்கள் தானாக புன்னகைத்தன. அப்படியே அதையெல்லாம் நினைத்து கொண்டு வந்தவளுக்கு அவனை முழுவதுமாக தன்னிடமிருந்து மறைத்து வைப்பதும் நினைவிற்கு வந்தது. உடனே அவளது மனம் மீண்டும் எரிச்சலை தத்தெடுத்துக் கொள்ள அவள் தன்னையே கடிந்து கொண்டாள். அவர்கிட்ட கொஞ்ச நேரம் மயங்கிறத நிறுத்தறியா? அவரே எந்த உண்மையும் சொல்ல மாட்டேங்கிறாருன்னு கடுப்புல இருக்கேன். இதுல லவ்ஸ் ஒண்ணுதான் குறைச்சல். அவளுக்கு அந்த நோட்ஸில் இருந்த எந்த பிளானும் இப்போதைக்கு ஒத்து வருவதாக இல்லை. நாம வேறு ஏதும் செய்யலாமா என்று ரோஷினி யோசித்துக் கொண்டிருந்தாள். நேரம் சென்றதை தவிர யோசனை வந்த பாடில்லை. நம்ம மூளைக்கெல்லாம் ஒன்னும் தோணாதா? என்ன ஒரு ஐடியா கூட வரமாட்டேங்குது. தன்னையே சலித்து கொண்டவள் அந்த நோட்ஸை எடுத்துச் சென்று பத்திரமாக ஒளித்து வைத்தாள். அவள் அறையில் குட்டி போட்ட பூனையாய் யோசனை தேடி உலாவிக் கொண்டிருக்க அப்போது ஆரி உள்ளே வந்தான். அவன் தன்னவளை பார்க்க அவள் ஏதோ குழப்பத்தில் இருப்பது அவனுக்கு புரிந்தது. என்னாச்சு? எதுக்காக ரூம்குள்ள வாக்கிங் போயிட்டு இருக்க? உனக்கு என்ன வேணும்? அவனது குரலில் நிமிர்ந்து அவனை பார்த்தவள் அவனது கேள்வியில் இன்னும் எரிச்சல் அடைந்தாள். ஆமா, இப்ப நான் எனக்கு என்ன வேணும்னு கேட்டா உடனே சொல்லிடுவாரு. கேள்விக்கெல்லாம் ஒன்னும் குறைச்சல் இல்ல. அவனை மனதிற்குள் கடிந்தவள் வெளியில் ஒன்றுமில்லை என்று கூறிவிட்டு பால்கனிக்கு சென்றாள். அவள் ஏதோ கோபமாக செல்வது ஆரிக்கு நன்றாகவே தெரிந்தது. வைல்ட் கேட் மாதிரி முறுக்கிட்டு போற, எப்படியும் என்கிட்ட தான் திரும்ப வருவ. அப்ப கவனிச்சுக்கிறேன். செல்லும் அவளை பார்த்து தன் மனதில் நினைத்தவன் அங்கு சோஃபாவில் அமர்ந்து தன் வேலைகளை பார்க்க ஆரம்பித்தான். ரோஷினி பால்கனியில் நின்றாள், நடந்தாள், அமர்ந்தாள். ஆனால் அவளின் சிந்தனை மட்டும் ஆரி பற்றின விவரங்களை அறிந்து கொள்வதிலேயே உழன்று கொண்டிருந்தது. ஏன் ஆரி இப்படி பண்றீங்க? அந்த மாஸ்க்கு பின்னாடி இருக்கிற முகம் நான் பார்த்தது தானே. ஆனா இந்த வீட்டுக்குள்ள ஏன் முன்னாடி மட்டும் எதுக்காக இந்த வேஷம்? என் மேல உங்களுக்கு சுத்தமா நம்பிக்கை வரலையா? ஏன் என்கிட்ட இருந்து எல்லாத்தையும் மறைக்கணும்னு நினைக்கிறீங்க? ஆனா கடைசி வரைக்கும் நான் மட்டும்தான் உங்களோட லைஃப்ல இருப்பேன்னு சொல்றீங்க. இதை நான் எப்படி பாக்குறது? எனக்கு தெரியல. அவள் எப்படியோ தன்னுடைய மனதை போட்டு குழப்பிக் கொண்டிருந்தாள். இங்கு ஆரி தன்னுடைய லேப்டாப்பில் தீவிரமாக ஏதோ வேலை செய்து கொண்டிருந்தான். அப்போது அவனுக்கு ரிஷியிடமிருந்து அழைப்பு வந்தது. அழைப்பை ஏற்றவன் காதில் வைக்க ரிஷி பேச ஆரம்பித்தான். என்ன பண்ணிட்டு இருக்க? உன்கிட்ட முக்கியமான ஒரு விஷயம் பேசணும். என்ன விஷயம் சொல்லு. இப்ப போயிட்டு இருக்கிற அந்த ப்ராஜெக்ட்ல ஒரு டவுட், எனக்கு கிளியர் பண்ணு. அதை கேட்டவன் முக்கியமான விஷயம் என்பதால் ரிஷியிடம் ஒரு நிமிடம் என்று கேட்டவன் தான் பார்த்து கொண்டிருந்த வேலையை அப்படியே நிறுத்திவிட்டு எழுந்து வெளியில் சென்றான். அதே நேரம் பால்கனியில் அமர்ந்து கொண்டிருந்தவள் எழுந்து அறையினுள் வந்தாள். அவளது சிந்தனை முழுக்க ஆரியை பற்றியதுதான் என்றாலும் ஆரியின் சிந்தனை அல்ல. அதனால் அவளுக்கு அங்கு அவன் இல்லாதது கூட தெரியவில்லை. ரெஸ்ட் ரூமுக்கு சென்றவள் முகத்தை கழுவிவிட்டு வெளியில் வர இப்போது அவளது மனநிலை ஓரளவிற்கு பரவாயில்லை என்பது போல் இருந்தது. அப்போதுதான் அங்கு அறையில் ஆரி இல்லை என்பதே அவளுக்கு தெரிந்தது. இவர் எங்க போயிட்டாரு? எதுவும் சொல்லவே இல்ல. அவள் மனதில் நினைக்க அவளது மனமோ சரியாக கவுண்டர் கொடுத்தது. தன்னுடைய மனம் தன்னை ஓவராக எரிச்சல் ஊட்டுகிறது என்று நினைத்தவள் முகத்தை சுழித்து கொண்டாள். அப்போதுதான் ஆரியின் லேப்டாப் திறந்த நிலையில் ஆன் செய்தபடியே இருப்பதை கவனித்தவளுக்கு மூளை தப்பாக ரூட் போட்டு கொடுத்தது. பின்னால் நடக்கப் போகும் விபரீதங்கள் எதை பற்றியும் பரிசீலிக்காதவள் தனக்கு கிடைத்த வாய்ப்பை சரியாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்ற ஒரே ஆர்வத்தில் வேகமாக சென்று அவனுடைய லேப்டாப்பை எடுத்தாள். அதில் வெறும் எண்களாகவே இருந்தது. அவை கோடிங் என்பது அவளுக்கு ஓரளவிற்கு புரிந்தது. ஆனால் அதை பற்றிய முழுமையான விவரம் அவளுக்கு தெரியவில்லை. இதை எதுக்கடி பார்த்து டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்க? சீக்கிரம் அவர் வரதுக்குள்ள வேற ஏதாவது டீட்டெயில்ஸ் பார்க்க முடியுதான்னு பாப்போம். அவள் தன்னையே துரிதப்படுத்திக் கொண்டாள். அதிலிருந்து வெளியே வந்தவள் அந்த லேப்டாப்பில் இருந்த மற்ற ஃபோல்டருக்குள் செல்ல அந்த ஃபோல்டர்களுக்குள் இருந்த விஷயங்கள் அவளுக்கு புரியவில்லை. புரியாதவற்றை தவிர்த்துவிட்டு
அவள் வேறு போல்டர்களை ஓபன் செய்தாள். அவை பாஸ்வேர்டு கேட்டன. என்ன இவரு போஸ்டருக்கெல்லாம் பாஸ்வேர்ட் போட்டு வச்சிருக்காரு? ஏன் போட்டு வச்சிருக்காரு? அவள் தன் மனதிடம் கேள்வி கேட்க அவளது மனமோ அவளை தவறாக டியூன் செய்தது. அந்த நினைப்பு அவள் மனதிற்குள் வரவும் அவள் மீண்டும் பரபரப்பானாள். பாஸ்வேர்டை ட்ரை செய்யலாமா என்று யோசிக்க வேண்டாம் என்று மற்றொரு மனமும் கூறியது. வேணாம், பாஸ்வேர்ட் ட்ரை பண்ணி ஏதாவது லாக் ஆயிடுச்சுன்னா அப்புறம் சிக்கலாயிரும். வேற ஏதாவது டீட்டெயில்ஸ் இருக்கான்னு பார்க்கலாம். அவள் நினைத்து கொண்டு லேப்டாப்பில் அலைமோதி கொண்டிருக்க ஆரியின் கோபமான குரல் கணீரென்று அந்த அறையில் எதிரொலித்தது. அதில் ரோஷினிக்கு தூக்கி வாரி போட அவளது கைகள் தானாக லேப்டாப்பை கீழே வைத்தது. பாஸ்வேர்ட் தெரியணுமா? அவனை நிமிர்ந்து பார்த்தவளுக்கு உடல் லேசாக நடுங்கியது. அவன் ஒரு அடி எடுத்து வைத்து முன்னால் வர ரோஷினி தானாக எழுந்து நின்றாள். இல்ல ஹரி, போர் அடிச்சது. அதுவும் இல்லாம இது ஆன்ல இருந்துச்சு, அதான் சும்மா பார்த்துட்டு இருந்தேன். ஓ அப்படியா ரோஷினி? ஆனா உன் லிப்ஸ் தான் அப்படி சொல்லுதே தவிர உன் கண்ணு அப்படி சொல்லலையே. இவன் சொல்லியபடி ஒவ்வொரு அடிகளாக எடுத்து வைத்து அவளிடம் நெருங்கியவன் அவள் கைகளை மெல்ல பிடித்தபடி சோஃபாவில் அமர்ந்தவன் அவளை இழுத்து தன் மடியில் அமர்த்தி கொண்டு அவள் இதழை வருடியவன் ஒரு நிமிடம் நிமிர்ந்து அவள் கண்களை பார்த்தான். ஆனால் அதிலோ இவன் என்ன சொல்லப் போகிறான் என்று பதற்றத்தோடு பார்த்து கொண்டிருந்தது. நீ பண்ணதுக்கு தண்டனை கொடுக்க வேண்டாமா? சொல்லியவன் அடுத்த நொடியே அவள் இதழை சிறைப்படுத்தி விட்டான். மெல்ல அவள் ஒற்றை இதழை மட்டும் பற்கள் கொண்டு அழுத்தி கடிக்க அதில் ஒரு நிமிடம் அவளும் சினுங்கினாள் வழியில். அதை உணர்ந்தவன் மெல்ல அவளிடமிருந்து பிரிந்து அவள் கண்களை ஊடுருவி பார்த்து கொண்டிருந்தான். இப்போதைக்கு உனக்கு இந்த தண்டனை போதும். இப்போ எனக்கு முக்கியமான வேலை இருக்கு, போயிட்டு வந்து மீதிய கண்டினியூ பண்ற. சொல்லியவன் அங்கிருந்து கிளம்பி இருந்தான். இத்தனை நாட்களாக இவன் அவள் இதழில் யுத்தத்தை நடத்தி கொண்டிருந்தான். ஆனால் இன்றோ பெண்ணவள் அந்த யுத்தத்தை கையில் எடுத்திருந்தாள். ஆம், இவ்வளவு நேரம் அவள் இதழுக்கு தண்டனை அளித்துக் கொண்டிருக்க, ஆனால் இப்போது தண்டனை கொடுப்பது இவளுடைய முறையானது. அதில் அவன் ஒரு நிமிடம் அதிர்ந்தான். ஆனால் அடுத்த நிமிடம் ஏனோ அவன் உடம்பில் மின்சாரங்கள் பாய்வது போல் உணர்ந்ததால் இதுவரை தன்னுடைய தீண்டலில்தான் அவளை திக்குமுக்காட செய்திருந்தான். ஆனால் இன்றோ பெண்ணவள் இவனிடம் பெற்ற பாடத்தில் இவனை கொஞ்சம் திக்குமுக்காட செய்ய அது மொத்தமாக சொக்கித்தான் போனான் கள்வன். அவனின் முரட்டு இதழை அவள் இதழ் சிறைப்படுத்தி இருக்க, இரண்டு இதழில் முதலில் கீழிதழில் மெல்ல அவள் நாவால் வருடியவள் மெல்ல அதை சுவைக்க துவங்கினாள். இதுவரை அவன் கொடுத்த இதழ் முத்தத்தில் தன்னை தொலைத்தவளுக்கு இன்று ஏனோ இவள் கொடுக்கும் இதழ் முத்தத்தில் அவனுக்குள் கரைந்திட வேண்டும் என்று நினைத்தான். அவனுக்கு இத்தனை நாள் வரை இவள் உமிழ்நீர்தான் அவனுக்கு அமிர்தமாக இருந்திருக்கும். ஆனால் அவனின் உமிழ்நீர் இவளுக்கு தேவாமிர்தமாக இருப்பது போல் தோன்ற இன்னும் ஆழமாக முத்தமிடத் தொடங்கினாள். இவளின் செயலை கொஞ்சமும் எதிர்பார்க்காதவன் இவளின் தாக்குதலில் தன்னை மறந்து கிடந்தான். அவனின் இரண்டு இதழையும் மாறி மாறி இம்சை செய்தவள் மெல்ல கீழே இறங்கி அவனின் மார்புக்கு மத்தியில் அவளின் அழுத்தமே சொல்லியது அவனுக்கு அடுத்து நீதான் என்று. அதை புரிந்து கொண்டவன் உடனே அவளை தனக்கு கீழ் கொண்டு வந்து இவ்வளவு நேரம் அவள் செய்து கொண்டிருந்ததை இப்போது இவன் செய்யத் தொடங்கினான். அவள் இதழில் முடிந்த அளவுக்கு அமிர்தத்தை உறிந்தவன் மெல்ல கீழே இறங்கி அவள் கோபுர கலசங்களை தான் முகத்தால் உணர்ந்து தன் நாவிலும் பற்களிலும் ருசிக்க துவங்கினான். பெண்ணவள் இவனின் ஒவ்வொரு தொடுகையிலும் இவன் பெயரை சொல்லி அலறினாள். Ari, 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 I need you more. என்னத்தான் அவன் அவள் உடலில் மேய்ந்து கொண்டிருந்தாலும் இவளின் இதழிலிருந்து வரும் வார்த்தைகளை அவன் செவி கூர்மையாக கேட்டது. ஏற்கனவே அவள் செய்த மாயாஜாலத்தில் அவன் பித்து பிடித்து போயிருக்க, இப்போது அவள் வாய்மொழியாக கேட்ட வார்த்தையில் இன்னும் அவன் வேகத்தை கூட்டியவன். ரோஷினி, I want you always and only you. சொல்லியவன் அவள் கோபுர கலசங்களை இரண்டு கைகளால் ஒன்று சேர்த்தவன் அதை மாறி மாறி சுவைக்க துவங்கினான். ஒரு கட்டத்தில் ஒன்றை அவன் இதழ் கொண்டு மொத்தமாக மூடியிருக்க, என்னத்தான் இவன் இதழ் மூடியிருந்தாலும் ஆனால் இவன் பற்கள் அவள் கோபுர கலசத்தின் நுனியை மெல்ல கடிக்க, பெண்ணவள் உணர்ச்சி பிடியில் அவனை சேர்த்து அழுத்த அதை இன்னும் சுவைக்க துவங்கினான். ஆனால் இன்னொன்றை அவன் கைகளால் ஆரஞ்சு பழத்தில் ஜூஸ் எடுவது போல பிழிந்தான். அவன் கைகள் செய்யும் மாயாஜாலமும் அவன் பற்கள் செய்யும் மாயங்களும் பெண்ணவளை உணர்ச்சி பிடியிலே வைத்திருக்க, ஆண்மகனை தனக்குள் புதைத்துக் கொள்ள வேண்டும் என்று எண்ணம் மேலோங்கியது. அதை அவனிடம் அவள் வாய்மொழியாக சொல்லவில்லை என்றாலும் அவளின் செய்கை அவனுக்கு உணர்த்தியது. அதில் இருக்கும் அவளை காக்க வைக்க விரும்பாதவன் சட்டென்று ஒரு தலையணையை எடுத்தவன் அவள் இடுப்புக்கு கீழே வைத்தான். உணர்ச்சி பிடியில் இருந்தவளுக்கு தெரிந்தாலும் இது எதற்காக என்று அவள் உணரும் முன்பே அவளுக்குள் தன்னை பொருத்தியவன் அவள் பெண்மையின் ஆழத்தை பார்த்து துடித்தவன் ஏக்கத்தை மெல்ல மெல்ல கூட்டினான்.
அவனின் ஆண்மை அவள் பெண்ணின் அடிவரை சென்றுவிட்டு வர அவளுக்கு ஒரு புதுவித அனுபவத்தை மீண்டும் உணர்கிறாள். அடுத்த சில நொடிகளே பெண்ணவள் உச்சத்தை நெருங்கி இருக்க அதன் அடையாளமாக அவன் கால்களை பின்னி அவனை தனக்குள் புதைத்துக் கொள்ள ஆசைப்பட்டவள் அவனுக்கு அழுத்தம் கொடுக்க அதை புரிந்து கொண்டவன் தன் வேகத்தை இன்னும் கூட்டி அவளை அந்த காமதேவனின் பாடத்தை ஒவ்வொரு நாளும் புது புது விதமாக அவளுக்கு சொல்லிக் கொடுத்தவன் இவனும் உச்சம் தொட்டு மீண்டவன் அவளை மொத்தமாக தனக்கு மேல் ஒரு பூவினால் அள்ளி போட்டவன். How are your feelings? அவனின் வார்த்தைகளை கேட்டவளுக்கு வெட்கம் பிடுங்கி தின்ன அவன் மார்பில் முகத்தை புதைத்துக் கொண்டாள். அதிலே அவனுக்கு திருப்திகரமாக இருந்தது. அவளை இன்னும் இறுக்கி அணைத்தவன் அவள் கூந்தலை வருடத் தொடங்கினான். இவனின் வருடலை பெண்ணவள் உறங்கிவிட அவளை நெற்றியில் ஆழமாக இதழ்பதித்தவன் கண்களை மூடினான். மறுநாள் மதியம் ரோஷினி மெல்ல கண்களை திறக்க அவளுக்கு உடல் பலமாக வலிப்பது போல இருந்தது. அதில் மெல்ல எழுந்து அமர்ந்தவள் எப்போதும் போல அவனைத்தான் தேடினாள். அவன் இருக்க மாட்டான் என்று தெரிந்தாலும் அவள் மனம் எழுந்தவுடன் அவனைத்தான் தேடியது. ஆனால் எப்போதும் போல் இன்றும் அவன் அங்கே இல்லாததை பார்த்தவள் உடல் முழுவதும் சோர்வாக இருக்க தன் கற்றை முடிகளை 2 கைகளை கொண்டு அடக்கியவள் அப்படியே மெத்தையின் மீது சாய்ந்தவள் எதிர்ச்சியாக மணியை பார்க்க மணி 2 என்று காட்டியது. அதில் பதறியவள், ஐயோ ரோஷினி, என்ன எப்பவும் கொஞ்சம் லேட்டா தானே எந்திரிப்ப, இன்னைக்கு என்ன இவ்வளோ லேட்டா எழுந்திரிச்சிருக்க? நினைத்தவள் அவள் மீது இருக்கும் போர்வையில் தன்னை மறைத்துக் கொண்டவள் பாத்ரூமுக்குள் நுழைய அது முழுவதும் கண்ணாடியால் உருவாக்கப்பட்டது என்பதால் அவள் அங்கங்கள் அதில் பிரதிபலிக்க தன்னை ஒருமுறை அதில் பார்த்தாள். பார்த்தவளுக்கு அதிர்ச்சிதான். அவள் உடல் முழுவதும் ஆங்காங்கே சிகப்பாக இருக்க அதை பார்த்தவளுக்கு ஐயோ என்று இருந்தது. அதிலும் கழுத்து கன்னம் என்று ஆங்காங்கே இருந்தது. ஐயோ ரோஷினி, இப்படியே நீ எப்படி வெளியே போவ? வெளியே எல்லாரும் இருப்பாங்களே, மானம் போக போகுது போ. தனக்குத்தானே புலம்பியவள் தன்னை கட்டுப்படுத்தி கொண்டு வெளியே வந்தாள். அப்போது சரியாக அவளுக்கு அவன் காஃபி கொண்டு வர அவனை பார்த்து முறைத்தவள் எதுவும் சொல்லாமல் ட்ரெஸ்ஸிங் டேபிள் முன்பு சென்று நின்றாள். அதை பார்த்தவன் மெல்ல அவளை நெருங்கி அவள் தோள்பட்டையில் தன் முகத்தை வைத்தவன், என்ன பேபி, என்ன பார்த்தும் பார்க்காத மாதிரி இருக்க? கொடுத்த பனிஷ்மெண்ட் பத்தலியா? அதை கேட்டவளுக்கு கோபம் வந்துவிட அவனை முறைத்தவள், நீங்க என்கிட்ட பேசாதீங்க, நீங்க ரொம்ப மோசம். யாரு, நானா? அப்போ மேடம்? வார்த்தைகளை நிறுத்தியவன் அவளை கிண்டல் செய்யும் துணியில் பார்த்து கேட்டான். அதில் அவள் முகம் குங்குமப்பூவாய் சிவந்துவிட அதை ரசித்து பார்த்தவன் மெல்ல அவளை நெருங்கி கன்னத்தில் முத்தமிட்டான். என்கிட்ட வராதீங்க. ஏன் மேடம், எதனா எதிர்பார்த்து நான் அதை நிறைவேற்றாம விட்டுட்டனா? இவன் டபுள் மீனிங்கில் பேசிக் கொண்டிருந்தான். அதை பார்த்தவளுக்கு கொஞ்சம் கடுப்பாக இருந்தது. அதே கடுப்புடன் அவனை பார்த்து பேசத் தொடங்கினாள். இங்க பாருங்க, சும்மா ஏதாவது பேசணும்னு பேசாதீங்க. நீங்க பண்ணி வச்சிருக்க வேலை என்னன்னு பாத்தீங்களா? முதல்ல நான் இப்படியே வெளியே போக முடியுமா? சொல்லியவள் தன் உடலில் இருக்கும் சிவந்த அடையாளங்களை அவனிடம் காட்டினாள். இது உனக்கு பனிஷ்மெண்ட். அதை கேட்டு கடுப்பானவள் அவன் நெஞ்சின் மீது தன் பிஞ்சு கைகளால் குத்தத் தொடங்கினாள். அது அவனுக்கு வலிக்கவில்லை என்றாலும் அவளை கிண்டல் செய்யும் விதமாக, ஐயோ ரோஷினி, வலிக்குது. நல்லா வலிக்கட்டும். நான் இப்ப எப்படி வெளியே போவேன்னு கொஞ்சம் யோசிச்சு பண்ணிருக்கணும். அப்படி பண்ணல, அதுக்கு இந்த அடி தேவைதான். சொல்லியவள் மீண்டும் அவன் நெஞ்சில் அடிக்கத் துவங்கினாள். அதில் அவன் அவள் கைகள் 2ஐயும் சேர்த்து பிடித்து தன் அணைப்புக்குள் கொண்டு வந்து நிறுத்தி இருந்தான். அவள் நெஞ்சிலை அடிக்க அவள் கைகள் 2ஐயும் தன் கைக்குள் அடக்கியவன், பாத்து ரோஷினி, ஏற்கனவே வீக்கா இருக்க, கை வலிக்க போகுது. அதை கேட்டவள் அவனை ஏகத்துக்கு முறைத்தவள் அவன் கைகளை உதறிவிட்டு வெளியே சென்று டைனிங் டேபிளில் வந்து அமர்ந்தவள் தன் மனதுடன் பேசினாள். என்ன இது? எந்த பிளான் போட்டாலும் கடைசியில நம்ம தான் மாட்டிக்கிறோம். ஐயோ கடவுளே, ரொம்ப டயர்டா இருக்கு, என்னால முடியல. குழம்பி என்ன பிரயோஜனம்? இனிமேலாவது கொஞ்சம் யோசிச்சு நடந்துக்கோ. தன் மனதில் புலம்பியபடி தலையை பிடித்துக் கொண்டிருக்க இவளின் செயலை பார்த்து சின்ன சிரிப்போடு அவனும் டைனிங் டேபிளில் அமர்ந்திருப்பதை பார்த்தவன் ஆவலுடன் சென்று பக்கத்தில் அமர்ந்தான். அவன் அமர்ந்திருப்பதை பார்த்த வேலையாட்கள் உடனே வந்து உணவுகளை அங்கு அடுக்கி வைத்தனர். என்ன, மொத்தமா நைட்டுக்கு சாப்பிட போறியா? அவன் கேட்ட கேள்வியில் நினைவுக்கு வந்தவள் அப்போதுதான் தனக்கும் பசிக்கிறது என்று உணர்வு தோன்றியது போல் சாப்பிட ஆரம்பித்தாள். அவள் சாப்பிடுவதை அவனும் பார்த்தபடியே சாப்பிட்டுக் கொண்டிருக்க இவனை ஒரு பார்வை கூட ஏறெடுத்தும் பார்க்காமல் சாப்பிட்டு முடித்தவள் அறைக்கு செல்ல முயற்சிக்க அப்போது அவள் கைகளை பிடித்து இழுத்தவன் அடுத்த நிமிடமே அவளை தன் மடியில் அமர்த்தி இருந்தான். அவனின் செய்கையில் அவனை முறைத்தாள்.
சொல்லு, இப்ப என்ன உனக்கு கோபம்? எனக்கு எவ்வளவு டயர்டா இருக்கு தெரியுமா? அதை விட இதெல்லாம் என்னது? இப்படியே நான் வெளியே வர ஒரு மாதிரியா இருக்கு. யாருன்னா பார்த்தா என்ன நினைப்பாங்க? அதை யோசிக்கும் போது எனக்கு கூச்சமா இருக்கு. நீ ஆபீஸ்க்கு போனா இத பத்தி யோசிக்கலாம். ஆனா நீ வீட்ல தானே இருக்க. ஐயோ, உங்களுக்கு புரியுதா இல்லையா? வீட்ல இருந்தாலும் இங்க எத்தனை பேர் இருக்காங்க. அப்படி இருக்கும்போது எனக்கு கூச்சமா இருக்காதா? இதெல்லாம் பார்த்தா அவங்களுக்கு எப்படி வந்ததுன்னு தெரியாதா? இந்த வீட்ல அப்படி யாரு நினைப்பா? இந்த வீட்ல இருக்கிறவங்க நினைப்பாங்கன்னு சொல்லல, எனக்கு அப்படி தோணுதுன்னு சொல்றேன். இதுதான் உன்னோட பிரச்சனையா? சரி வா. சொல்லியவன் அவளை அழைத்து கொண்டு அறைக்கு வந்தவன் ஆயின்மெண்டை தேடினான். ஆனால் அது அங்கே இல்லை. நீங்க என்ன தேடினாலும் கிடைக்காது. அது போன வாட்டியே காலி ஆயிடுச்சு. முகத்தை சுளித்தபடியே சொன்னாள். அதை பார்த்தவன் அவளை நெருங்கி நின்றவன், ஆயின்மெண்ட் காலின்னு தெரியும்ல, அப்ப வாங்கி வச்சிருக்கலாம்ல. அடிக்கடி தேவைப்படுற பொருளை நம்ம எப்பவுமே வச்சிருக்கணும். வார்த்தையில் குறும்போடு அவன் சொல்ல, அவன் சொல்லிய வார்த்தையில் வெடுக்கென்று அவனை நிமிர்ந்து பார்த்தவள், அவன் கண்ணிலும் இதழிலும் தெரிந்த புன்னகையை பார்த்தவள் அவனை பார்வையிலே எரிக்க முயற்சித்தாள். ஆனால் அது அவளால் முடியாமல் போக வேறு பக்கமாக திரும்பிக் கொண்டாள். சரி, வெயிட் பண்ணு. சொல்லியவன் வெளியே வந்து வேலையாட்களில் ஒருவரை அழைத்தவன் அந்த ஆயின்மெண்டின் பெயரை சொல்லி அதை வாங்கி வரும்படி உத்தரவிட்டான். அவர்களும் சென்று அரை மணி நேரத்தில் வாங்கி வந்து கொடுத்தார்கள். அதை வாங்கியவன் அறைக்கு செல்ல அவள் கண்ணாடியை பார்த்து இவனை திட்டிக் கொண்டிருந்தாள். இப்படி பண்ணி வச்சிருக்க. இப்ப எல்லா இடத்துலயும் ரெட்டிஷா இருக்கு. இது சரியாக இன்னும் எத்தனை நாள் ஆகுமோ தெரியல. ஃபர்ஸ்ட்லாம் 1-2 தான் இருக்கும், இப்ப நிறைய இருக்கு. பாரு, கண்ணு, கழுத்து, கண்ணம் எல்லாம் இருக்கு. என்ன பண்றது இத? இவள் கண்ணாடி முன்பு புலம்பிக் கொண்டிருப்பதை பார்த்தவன் சின்ன சிரிப்போடு ரசித்து அவளிடம் நெருங்கினான். என்ன திட்டினதெல்லாம் போதும், ஆயின்மெண்ட் போட்டு விடுறேன் இரு. சொல்லியவன் அவளை அழைத்து வந்து மெத்தையில் அமர வைத்தான். என்ன பண்றீங்க? பார்த்தா தெரியல, ஆயின்மெண்ட் போட போறேன். அதுதான் நானும் கேக்குறேன். நீங்க ஏன் போடுறீங்க? நானே போட்டுக்கிறேன். முடியாது. சொன்னா கேளுங்க, நானே போட்டுக்கிறேன். ஆனால் அவன் பிடிவாதமாக முடியாது என்பது போல் இருக்க, இவளும் தான் ஒத்துக்கொள்ள மாட்டேன் என்று பிடிவாதமாக இருந்தாள். அந்த சமயம் ரிஷி வந்தான். அதை பார்த்த ஒரு வேலைக்காரன் வேகமாக அவனிடம் வந்தவர், வாங்க தம்பி, உட்காருங்க, சின்னையா ரூம்ல இருக்காரு. அவர் சொல்லவும் சரி என்பது போல் தலையசைத்தவன் சோஃபாவில் அமர்ந்து விட்டான். 5 நிமிடம், 10 நிமிடம், 20 நிமிடம் என்று அப்படியே கடந்தது. ஆனால் இங்கு அறையில் எப்படியோ அவளை ஒரு வழியாக சமாதானப்படுத்தியவன் ஆயின்மெண்ட் போடத் தொடங்கினான். இப்படி பண்ணா நான் எப்படி ஆயின்மெண்ட் போடுறது? கொஞ்சம் லைட்டா ரிமூவ் பண்ணு. இதுக்கு தான் நான் அப்பவே சொன்னேன், நானே போட்டுக்கிறேன். கொடுங்க. அவள் கைகளை நீட்ட அந்த ஆயின்மெண்டை அவன் கைக்குள் அடக்கிக் கொண்டான். அதை பார்த்தவளுக்கு அவனின் மீது கோபம்தான் வந்தது. இருந்தும் வேறு வழி இல்லாமல் அவனை முறைத்தபடி அமர்ந்திருந்தான். குட் கேர்ள், அப்படியே இரு. சொல்லியவன் மீண்டும் போடத் தொடங்கினான். ஒரு சில இடங்கள் அவளுக்கு எரிச்சலை தந்தது. அதில் அவள் முகம் சுளிப்பதை பார்த்தவன் மெல்ல தன் இதழால் ஊதினான். அதில் அவளுக்கு இதமாயிருக்க மெல்ல கண்களை மூடி அமர்ந்திருந்தாள். மெல்ல மெல்ல அனைத்திடங்களிலும் அவன் ஆயின்மெண்ட் போட்டுக் கொண்டிருந்தான். அதே நேரம் வெளியே அமர்ந்த ரிஷி கிட்டத்தட்ட அரை மணி நேரம் கடந்திருப்பதை உணர்ந்தவன், என்ன இன்னும் ஆளை காணோம்? எவ்வளவு நேரம் வெயிட் பண்றது? இதுக்கு மேல என்னால முடியாது. நினைத்தவன் தனக்கிருக்கும் டென்ஷனில் எதை பற்றியும் யோசிக்காமல் வேகமாக எழுந்து இவர்களின் அறைக்கு வந்துவிட்டான். ஆனால் இங்கு இருவரும் தங்களின் தனிமையான நேரத்தை ஆயின்மெண்ட் வைத்து காதலை அதிகப்படுத்திக் கொண்டிருக்க, அதை அறியாதவன் திடீரென்று உள்ளே வந்தவுடன் அவனுக்கு ஐயோ என்று இருக்க உடனே வெளியே வந்து விட்டான். ஆனால் இவனை பார்த்து இருவருக்கும் சற்று கோபம் வந்தது. அதிலும் மாஸ்க் மேனுக்கு கோபம் அதிகமானது. இந்தா, மீதிய நீ போட்டுக்கோ, நான் வரேன். சொல்லியவன் இவன் எதற்கு உள்ளே வந்தான் என்பது போல் கோபமாக வெளியில் வர, ஆனால் இவளோ ரிஷியை திட்டத் தொடங்கினாள். இவருக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்குமா இருக்காதா? ஒருத்தர் ரூம்குள்ள வரதுக்கு முன்னாடி கதவை தட்டிட்டு வரணும்னு தெரியாது. இப்படி இவர் பாட்டுக்கு உள்ள வராரு. ஒரு மேனஸ் கூட இல்ல, ஆனா வாய் மட்டும் இருக்கு. இவள் இப்படி திட்டியபடியே இருக்க வெளியே வந்த மாஸ்க் மேன் அவனை பார்த்து கோபமாக முறைத்தான். நீ எதுக்கு ரூமுக்கு வந்த?
இவன் கோபமாக அவனை கேட்க அதை பார்த்த ரிஷி, நான் ஒன்னும் வேணும்னு வரல. நான் உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசதான் வந்தேன். உனக்காக ரொம்ப நேரமா வெயிட் பண்ணி பார்த்தேன். நீ வரலங்கிறதுனால தான் ரூம் வரைக்கும் வந்தேன். நீ ரொமான்ஸ் பண்றத பாக்குறதுக்கு ஒன்னும் வரல. இவன் கடுப்புடன் சொல்ல அதை பார்த்தவன் இவனை அனல் பறக்கும் பார்வை பார்த்தான் மாஸ்க்மேன். ஏன் கால் பண்ணி சொல்லக்கூடாதா? அவ்வளவு பெரிய விஷயமா? நேர்ல வந்துதான் சொல்லணுமா என்ன? இவனும் முறைத்தபடி அவனை கேட்டான். பதிலுக்கு இவனை முறைத்த ரிஷி, ஏன் உன்னோட ரொமான்ஸ் எதனா ஸ்டாப் ஆயிடுச்சா நான் வந்ததுல? சரி, எனக்கு அதெல்லாம் தேவையில்லாத விஷயம். அப்ப எதுக்கு வந்த? அதை மட்டும் முதல்ல சொல்லு. தேவையில்லாம பேசாத. சொல்லியவன் ரிஷியை என்ன என்பது போல பார்த்தான். மாஸ்க்மேன் ரோஷினிக்கு ஆயின்மென்ட் போட்டுக் கொண்டிருந்தான். அப்போது நேரமாகவே வெயிட் பண்ணி கொண்டிருந்த ரிஷி இதற்கு மேல் பொறுக்க முடியாது என்று அறைக்கு வந்துவிட்டான். ஆனால் அங்கு வந்தவன் இருவரும் இருந்த கோலத்தை பார்த்து உடனே வெளியே வந்து விட்டான். ஆனால் அது மாஸ்க்மேனுக்கும் ரோஷினிக்கும் கோபம் வந்தது. உடனே மாஸ்க்மேன் எழுந்து வெளியே வந்தவன் இவனிடம் பேசத் தொடங்கினான். இப்ப எதுக்கு வந்த? அந்த விஷயத்த முதல்ல சொல்லு. ஆமா, இத போன்ல பேச முடியாது. அதுக்காக தான் நேர்ல வந்தேன். ஆனா இங்க என்னென்னத்தையோ பார்க்க வேண்டியதாயிடுச்சு. நான் உன்கிட்ட எதுக்கு வந்தேன்னு தான் கேட்டேன். அதுக்கு மட்டும் பதில் சொல்லு. அவன் அழுத்தமாக வார்த்தைகளை உச்சரிக்க அதை பார்த்தவன் தான் எதற்காக வந்தோம் என்று முதலில் தயங்கினான். அது வந்து முதலில் தயங்கியவன் அதன் பின்பு நடந்தது அனைத்தையும் அவனிடம் சொல்ல அதை கேட்டவன் எந்த தயக்கமும் இல்லாமல், அப்ப கல்யாணம் பண்ணிக்கோ. இவன் சொன்னதை கேட்டு கடுப்பின் உச்சிக்கே சென்றவன், என்ன சொல்ற? ஏன் நீ பண்ணிக்க வேண்டியதானே? கல்யாணமே பண்ணிக்காம நீ மட்டும் ஒருத்தி கூட சுத்துற. நான் மட்டும் கல்யாணம் பண்ணிக்கிட்டு அவஸ்தை பண்ணுமா? இவன் சொன்னதை கேட்ட மாஸ்க்மேன் அவனை முறைத்து பார்த்தான். அவனின் கோபத்தை பார்த்த ரிஷி, இப்ப நீ என்னதான் சொல்ல வர? என்னால எதுவும் முடியாது. ப்ளீஸ் தாத்தா பாட்டி கிட்ட வந்து பேசு. நீ பேசுனா ஓரளவுக்கு அவங்க கேட்பாங்க. அத நீயே பேசலாமே. சரி, ஏதாவது வேலை இருக்குன்னு சொல்லிட்டு என்ன கூட்டிட்டு போறேன்னு சொல்லிடு. அதுக்கப்புறம் மீதியை நான் பாத்துக்கிறேன். ஆனால் இவனோ இதுவும் தன்னால் முடியாது என்ற ரீதியில் அவன் பார்த்து கொண்டிருக்க அதை பார்த்தவனுக்கு இவனை நம்பி வந்தது வீணாகிவிட்டதா என்று நினைத்த ரிஷி, என்ன அப்படியே நிக்கிற? உன்னதானே கேட்டுட்டு இருக்கேன். ஏதாவது ஒண்ணு பண்ணு ப்ளீஸ். இதுல இருந்து என்னை காப்பாத்தி விடு. இது உன்னோட பிரச்சனை. நீதான் சரி பண்ணிக்கணும். நான் எதுவும் பண்ண முடியாது. முடிஞ்சா கல்யாணம் பண்ணிக்கோ, இல்லனா தாத்தா பாட்டி கிட்ட உண்மைய சொல்லிடு. அவங்க எங்க நான் சொல்றத கேக்குறாங்க? நான் அந்த டீனாவை லவ் பண்றேன்னு சொல்லி அவங்க எல்லா ஏற்பாடும் பண்றாங்க. நான் என்ன சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறாங்க. நீ என்னடானா அந்த வாயாடிய கல்யாணம் பண்ணிக்க சொல்ற. அது வாயாடி கூட இல்ல, குட்டிச்சாத்தான், ரத்த காட்டேரி. அவளை எல்லாம் என்னால கல்யாணம் பண்ணிக்கவே முடியாது. இவன் இப்படி டீனாவின் பெயரை சொல்ல அப்போது வெளியே வந்த ரோஷினி அவள் பெயரை கேட்டவுடன் ஒரு நிமிடம் அதிர்ச்சியானாள். என்ன, டீனாவா? இவன் நம்ம கிட்ட எதுவுமே சொல்லலையே. இது நம்ம டீனா தானா இல்ல வேற யாராவதா? யோசித்தபடி மீண்டும் உள்ளே சென்று விட்டாள். இவள் வந்ததை பார்க்காத இருவரும் பேசினார்கள். என்னால எதுவும் பண்ண முடியாது. சொல்லியவன் வேறு வழி இல்லாமல் அங்கிருந்து கிளம்பியிருந்தான். இவனிடம் பேசிவிட்டு மீண்டும் அறைக்கு வந்தான் மாஸ்க்மேன். அவள் யோசனையாக அமர்ந்திருப்பதை பார்த்தவன் அவளிடம் சென்று தன் மடியில் தூக்கி அமர்த்தி கொண்டவன் அவள் விரலோடு விரல் கோர்த்து என்ன என்பது போல கேட்டான். ஆனால் இவளோ அவனின் தொடுகையை எதையும் உணராதவன் அவனிடம் கேள்வி கேட்டாள். நான் கேக்குறதுக்கு எதையும் மறைக்காம சொல்லணும். என்ன கேளு. இல்ல, நீங்க ரிஷி 2 பேரும் பேசிட்டு இருந்தீங்களே, அத நான் கேட்டேன். அப்போ நீங்க டீனான்னு ஒரு பேர் சொன்னீங்க இல்லையா, அது என் ஃப்ரெண்டு டீனாவா? அதை கேட்டவன் நொடியும் யோசிக்காமல் ஆமாம் என்று சொன்னான். அதை கேட்டவளுக்கு என்னவென்று இருந்தது. இந்த டீனா ஏன் நம்ம கிட்ட இத பத்தி எதுவுமே சொல்லல? நம்ம மட்டும் அவகிட்ட எல்லாத்தையும் சொல்லிக்கிட்டு இருக்கோம். இத பத்தி மூச்சு கூட விடலையே. இவள் இப்படி மனதில் நினைத்து கொண்டிருக்க அவனும் அவள் விரலோடு விரல் கோர்த்தவன் அதை மெல்ல வருடியபடி அவள் விரல்களுக்கு முத்தமிடத் துவங்கினான். முதலில் டீனாவின் நினைவில் இருந்தவள் அதன் பின்பு ஏதோ உடலில் மாற்றம் தெரிவது போல உணர்ந்தவள் அந்த நினைவிலிருந்து வெளியே வந்தாள். அப்போதுதான் அவன் தனக்கு முத்தமிட்டுக் கொண்டிருப்பதை பார்த்த ரோஷினி, ஐயோ, மறுபடியுமா?
நம்மால முடியாதுடா சாமி, என்ன ஆள விடுங்க. என்பது போல் மனதில் நினைத்தவள் அவனிடமிருந்து எழுந்திருக்க போராடினாள். ஆனால் அவனும் அவள் மடியில் அமர்த்தியது மட்டும் இல்லாமல் அவள் இடையை ஒரு கையால் வளைத்து பிடித்திருந்தான். அதை இதுவரை உணராதவள் இப்போது அவனிடமிருந்து விடுபடும் போதுதான் அதை கவனித்தாள். ஆனால் அவனும் அதை இறுக்கியபடியாக பிடித்துக்கொண்டு அவளை அமர்த்தியிருந்தான். அதை பார்த்தவளுக்கு என்ன செய்வதென்று ஒரு நிமிடம் புரியவில்லை. சிறிது நேரம் யோசித்தவள், ஆரி ப்ளீஸ், எனக்கு ரொம்ப டயர்டா இருக்கு, மறுபடியும் என்னால முடியாது. ஆனால் அவனோ அவள் சொல்லும் எதையும் காதில் வாங்காமல் கொஞ்சம் கொஞ்சமாக முன்னேறிக்கொண்டே இருந்தான். இவளும் அவன் இடத்திலிருந்து தப்பிக்க போராட அது அவளால் கொஞ்சம் கூட முடியவில்லை. சிறிது நேரம் அவள் கை கழுத்து என்று முத்த ஊர்வலத்தை நடத்தி கொண்டிருந்தவன் அவளை தன்புறமாக திருப்பி அவள் இதழில் மையம் கொண்டான். அவ்வளவுதான். இவ்வளவு நேரம் திமிரிக் கொண்டிருந்தவள் மொத்தமும் அவனிடம் சரணடைந்து அமர்ந்திருந்தாள். முதலில் அவள் இதழை நாவால் வருடியவன் அதன் பின்பு மெல்ல சுவைக்க துவங்கினான். அதில் வரும் தேன் சுவை எனும் அவள் உமிழ்நீரை அவன் பருக பருக பெண்ணவளோ அவனிடம் கொஞ்சம் கொஞ்சமாக தன்னை இழந்து கொண்டே இருந்தாள். அவளின் மொத்த விரலையும் கையாண்டு கொண்டிருந்தான். இப்போது அவள் மேல் இதழை மட்டும் தன் இதழால் பற்றி கொண்டு அதை சுவைக்கத் தொடங்கினான். ஆரஞ்சு பழத்தில் சுளை போல அவனுக்கு அது இருக்க அதை மென்னு திங்கும் ஆசை அவனுக்கு மெல்ல எழுந்தது. அதனால் பற்களால் லேசாக கடிக்க பெண்ணவள் வலியில் முனகினாள். ஆனால் அதை எதையும் கண்டுகொள்ளாதவன் இன்னும் கொஞ்சம் சற்று அழுத்தமாக கடிக்க அவள் இதழிலிருந்து ரத்தமே வந்துவிட்டது. ஆனாலும் அந்த உமிழ்நீரோடு அவள் ரத்தத்தையும் அவன் சேர்த்து சுவைக்க பெண்ணவளின் சூடான ரத்தம் ஆண்மகனை என்னவோ செய்தது. இருந்தும் அதை விடாமல் சுவைத்தவனுக்கு கீழ் இதழ் என்னை மட்டும் ஏன் நீ பார்க்கவில்லை என்பது போல் அவனிடம் கேட்டதோ என்னவோ. அடுத்த நிமிடமே கீழ் இதழுக்கு தாவியவன் மேல் இதழையாவது பொறுமையாக கையாண்டான். ஆனால் அவளின் கீழ் இதழையும் என்னவோ ஆப்பிள் பழத்தை கடித்து தின்பது போல் அதை சுவைத்தான். இவனின் இதழ் செய்யும் வித்தையில் பெண்ணவள் அவன் பின்னாலே இறுக்கி பிடிக்க அது இன்னும் வேகத்தை கூட்டியவன் அவள் இதழிலிருந்து பிரிக்காமலே அவள் வாய் எனும் பெட்டகத்தை மெல்ல திறந்து அவள் நாவோடு யுத்தம் நடத்தினான். ஏனோ அவள் இதழில் கிடைக்காத சுவை அவள் நாவில் கிடைத்தது போல் அதனுடன் பின்னி பிணைந்து கொண்டிருந்தான். ஒரு கட்டத்திற்கு மேல் என்னவளுக்கு மூச்சு வாங்க அதை உணர்ந்தவன் அவளிடமிருந்து பிரிந்தவன் மெல்ல அவள் காதோரம் சென்றவன். இப்போதைக்கு இது போதும், மீதியை நாளைக்கு பார்த்துக்கலாம், ரெஸ்டட் சொல்லியவன் அவளை விட்டு பிரிந்தான். ரிஷியின் வீட்டில் தாத்தா, பாட்டி, டீனா அப்பா அம்மாவாக நடிக்க வந்த இருவரும் அவர்களுடன் அமர்ந்திருந்தார்கள். அப்போது தாத்தா பேசத் துவங்கினார். இந்த ஒரு வாரத்துல என்கேஜ்மெண்ட் வைக்கலான்னு இருக்கேன், நீங்க என்ன சொல்றீங்க? தாத்தா, இவ்ளோ சீக்கிரம் எதுக்கு? கொஞ்சம் பொறுமையா பாத்துக்கலாமே. இல்லனா ரிஷி வரட்டும், வந்ததும் பேசி முடிவு பண்ணிக்கலாம். அட என்னம்மா நீ, அவன்கிட்ட போய் கேட்டா நாம அப்புறமா வச்சுக்கலான்னு தான் சொல்லுவான். அதுக்கு அவன்கிட்ட கேட்காமலே இருக்கலாம். நம்ம ஒரு டேட் ஃபிக்ஸ் பண்ணிட்டு அவன்கிட்ட சொல்லலாம். அதனாலதான் நானும் தாத்தாவும் பேசி இந்த வாரத்துல நல்ல நாள் இருக்கு, அதுல உங்க நிச்சயதார்த்தம் முடிக்கலான்னு இருக்கோம். இவர் இப்படி சொல்லிவிட தாத்தாவை பார்த்த டீனா, தாத்தா கொஞ்சம் பொறுமையா பண்ணலாமே, ஏன் இவ்ளோ அவசரப்படுறீங்க? இங்க பாருமா, உனக்கும் கல்யாண வயசு இருக்கு, அவனுக்கும் கல்யாண வயசு இருக்கு. அப்போ இப்போ பண்ணாம எப்போ பண்றது? நீங்க சின்ன பிள்ளைங்க, உங்களுக்கு எதுவும் தெரியாது. நான் உங்க அப்பா அம்மா கிட்ட பேசிக்கிறேன். அதை கேட்ட டீனாவுக்கு என்ன பதில் சொல்வது என்றே தெரியவில்லை. அவள் முழித்துக் கொண்டிருக்க, ஆனால் தாத்தாவோ நடிக்க வந்தவர்களிடம் பேச, நீங்க சொல்லுங்க, 2 பேருக்கும் இப்போ கல்யாண வயசு தானே, இனியும் இவங்க கல்யாணத்தை தள்ளி போடணுமா? கல்யாணம் பண்ணிக்கிட்டு கூட நிறைய பேர் வேலைக்கு போறாங்க, அந்த மாதிரி போகலாம் இல்லையா? நீங்க சொல்றது சரிதான், இப்ப எல்லாரும் கல்யாணம் ஆகியும் வேலைக்கு போறாங்க. ஏன் சில பேரு வேலைக்கு போகணும்னு சொல்லி கண்டிஷன் போட்டே கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது கல்யாணம் பண்ணிக்கிட்டு அவளுக்கு பிடிச்ச வேலையை கண்டினியூ பண்றதுல எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. பெரியவங்க நீங்க எது சொன்னாலும் எங்களுக்கு ஓகே தான். நீங்க முடிவு பண்றதுதான் எல்லாமே. அதை கேட்ட தாத்தா பாட்டி இருவரும் புன்னகையுடன் திரும்பி டீனாவை பார்த்தவர்கள். ஆனால் டீனாவோ அவர்களை பார்த்து முறைத்துக் கொண்டிருந்தாள். இவர்கள் இருவரும் தன்னை பார்க்கிறார்கள் என்று தெரிந்தவுடன் தன் பார்வையை மாற்றியவள் அவர்களை பார்த்து ஒரு சின்ன புன்னகை சிந்தினாள். இங்க பாருமா, உன்னோட அப்பா அம்மாவே ஓகே சொல்லிட்டாங்க, அப்புறம் உனக்கு என்ன?
இருந்தாலும் ரிஷிய ஒரு வார்த்தை கேளுங்க. அவருக்கு எங்க கல்யாணம் எப்படி நடக்கணும்னு ஏதாவது பிளான் வச்சிருப்பாங்கல்ல. அதனால அவர்கிட்டயும் என்ன ஏதுன்னு கேளுங்க. நீ சொல்றதெல்லாம் சரிதாம்மா. நம்ம டேட்டை ஃபிக்ஸ் பண்ணிட்டு அவன்கிட்ட கேட்கலாம். அப்புறம் விருப்பப்படி ஏதாவது ஐடியா வச்சிருந்தா அந்த மாதிரி பண்ணிடலாம். பாட்டி சொல்வதை கேட்டவளுக்கு என்ன சொல்வதென்றே புரியவில்லை. ஐயோ, இது மட்டும் அவனுக்கு தெரிஞ்சா என்ன நடக்கும் என்று அவள் மனதில் யோசித்துக் கொண்டே அமர்ந்திருந்தாள். சரி, நாங்க ஏற்கனவே பேசி ஒரு டேட்டு ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். அன்னிக்கே நிச்சயதார்த்தத்தை வச்சுக்கலாம். இப்போ நிச்சயதார்த்தத்துக்கு தேவையான ட்ரெஸ் எடுக்கணும். நம்ம கடைக்கு போய் எடுக்கலாமா இல்ல இங்கேயே வர வைக்கலாமா? சொல்லியவர் உடனே தன் போனை எடுத்தவர் பாரம்பரிய பட்டுப்புடவைகள் இருக்கும் ஒரு கடைக்கு கால் செய்தவர் விஷயத்தை சொல்லி அனைத்து ரகத்திலும் புடவை வேண்டும் என்று சொன்னார். அவர்களும் அடுத்த அரை மணி நேரத்தில் எடுத்து வந்து விடுகிறோம் என்று சொல்லி போனை வைத்தார்கள். அவளுக்கு என்ன செய்வதென்று ஒன்றும் புரியவில்லை. இதை எப்படியாவது ரிஷியிடம் சொல்ல வேண்டும் என்று அவள் ஒருபுறம் யோசித்துக் கொண்டிருந்தாள். ஆனால் பாட்டியோ, நீ என்ன யோசிச்சாலும் அது எதுவும் நடக்காது என்பது போல் மீண்டும் பேசத் தொடங்கினாள். ஏங்க, புடவைக்கு மட்டும் சொல்லியிருக்கீங்க, பொண்ணுக்கு நகை எதுவும் சொல்லலையா? உடனே நகை கடைக்கு ஃபோன் பண்ணி இருக்கிற எல்லா டிசைனையும் கொண்டு வர சொல்லுங்க. பாட்டி சொல்லியதை கேட்ட தாத்தா உடனே நகை கடைக்கு கால் செய்து அனைத்து டிசைன்களையும் எடுத்து வரச் சொன்னார். அவர்களும் அரை மணி நேரத்தில் வந்து சேர்ந்துவிட டீனாவுக்கு ஒவ்வொரு புடவையாக எடுத்து அவள் கலருக்கு எது மேட்ச் ஆகும், எந்த டிசைன் மிகவும் அழகாக இருக்கும் என்று புடவையும் நகையும் இவர்கள் மாத்தி மாத்தி வைத்து நன்றாக இருக்கிறதா என்று இவர்கள் பேசிக் கொண்டிருந்தார்கள். அம்மாடி, இந்த கலர் உனக்கு ரொம்பவே அழகா இருக்கும், மேல போட்டு பாரு. ஆனால் அவள், ஐயோ, இதை யாராவது தடுத்து நிறுத்துங்களேன் என்று மனதில் நினைத்து கொண்டிருக்க இவர் சொல்லியதை கேட்டவளுக்கு எங்கு சென்று முட்டிக்கொள்வது என்றே தெரியவில்லை. இருந்தும் எதுவும் செய்ய முடியாத நிலையில் அவள் இருக்க, பாட்டி, உங்களுக்கு எது பிடிக்குதோ அதுவே எடுத்துக்கோங்க. உனக்கு தான்மா நிச்சயதார்த்தம், உனக்கு பிடிச்சதை எடுத்துக்கோ. கல்யாணம்ன்றது நம்ம வாழ்க்கையில ஒரு முறை தான் நடக்கும். அது நமக்கு பிடிச்ச மாதிரி நடக்கணும்ல. பெரியவங்க நாங்க என்னதான் கலந்து பேசி இருந்தாலும் உனக்கு பிடிச்ச மாதிரி தான் எல்லாமே நடக்கும், சரியா? அதனால உனக்கு என்ன கலர் பிடிச்சிருக்கு இல்ல என்ன டிசைன் பிடிச்சிருக்குன்னு நீயே பார்த்து சொல்லு. அதை கேட்டவளுக்கு என்ன சொல்வதென்றே புரியவில்லை. தயக்கமாக அங்கு இருக்கும் பொருட்கள் அனைத்தையும் பார்த்து கொண்டிருந்தாள். ஆனால் நடிக்க வந்த அந்த இருவரும் அங்கு இருக்கும் ஆடைகளையும் நகைகளையும் வைத்து பார்த்து கொண்டிருந்தனர். அதை பார்த்தவளுக்கு கடுப்பாக இருக்க, இப்படியே இவர்களை அடித்து தொலைத்து விடலாமா என்று கூட இருந்தது. இவள் இப்படியே யோசித்துக் கொண்டிருக்க அவளை தொட்டு அழைத்தார் பாட்டி. என்னம்மா அமைதியா இருக்க? பாரு, உனக்கு பிடிச்ச மாதிரி ஏதாவது இருக்கான்னு பாரு. இல்லனா இன்னும் நிறைய டிசைனை எடுத்துட்டு வர சொல்லலாம். அங்க பாரு, நகைகள் இருக்கு. உனக்கு இதுல என்ன டிசைன் பிடிக்குதுன்னு பாரு. சரி இரு, நானே உனக்கு வச்சு பாக்குறேன். சொல்லியவர் அங்கு முழு பிரைடல் செட் இருக்க அதை எடுக்க சொன்னவர் அவளுக்கு வைத்து பார்த்தார். அந்த நகை இவளுக்கென்று செய்யப்பட்டது போல் இருந்தது. இங்க பார் டீனா, இது உனக்கே செஞ்ச மாதிரி அவ்வளோ அழகா உன் கழுத்துக்கு பொருந்தி இருக்கு. இந்த செட் உனக்கு பிடிச்சிருக்கா? இல்லைன்னா வேற எடுத்துக்கலாம். ஆனா இது உனக்கு ரொம்பவே நல்லா இருக்கும். இத நான் எடுத்து வைக்கிறேன். உனக்கு இதை விட வேற எதுனா பிடிச்சா சொல்லு. சொல்லியவர் அவளுக்காக சில நகைகளை வாங்கினார். அப்போது எதற்காக அமர்ந்திருக்கிறார்கள் என்று இருவரையும் அவர் பார்த்தார். இருவரும் புடவை நகை என்று பார்த்தார்களே தவிர அதிலிருந்து ஒன்றும் எடுக்கவில்லை. அதை கவனித்தவர், என்ன சும்மாவே உட்கார்ந்துருக்கீங்க? இது உங்க பொண்ணோட நிச்சயதார்த்தம். உங்களுக்கு தேவையானதை எடுத்துக்கோங்க. இல்லைங்க, இது நீங்க எடுக்கிறீங்க. எங்க பொண்ணுக்காக நாங்க தான் எடுக்கணும். அதனால நாங்க கடைக்கு போய் எடுத்துக்கிறோம். இங்க பாருங்க, எப்ப டீனா எங்க வீட்டுக்கு மருமகளா ஆக போறான்னு தெரிஞ்சதோ அப்பவே நம்ம வேற குடும்பம் கிடையாது, எல்லாரும் ஒண்ணுதான். அப்படி இருக்கும்போது நீங்க போய் தனியா எடுக்கணும்னு எந்த அவசியமும் இல்ல. அப்படியே உங்க பொண்ணுக்கு ஏதாவது எடுக்கணும்னு நினைச்சீங்கன்னா இங்கேயே எடுத்துக்கங்க. எதுக்கு தேவையில்லாம அலைச்சல் பண்றீங்க?